மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்ஸ். ஸோ செட் அப்படிங்கிறது வந்து பைத்தானில் வந்து ஒன் ஆஃப் த டேட்டா டைப். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன் பைத்தான் எ செட் இஸ் another டைப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா வந்து பைத்தானில் வந்து செட்டுங்கிறது another டேட்டா டைப் ஆஃப் another collection of data types in பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய another ஒரு டேட்டா டைப் தான் வந்து செட்ஸு. ஸோ செட் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து செட் இஸ் எ மியூட்டபிள் அண்டு அன்ஆர்டர். இது வந்து ஒரு மியூட்டபிள் அண்டு அன்ஆர்டர். ஸோ செட் இஸ் எ மியூட்டபிள் அண்டு அன்ஆர்டர். மியூட்டபிள் அப்படின்னா வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது அன்ஆர்டர் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் அன்ஆர்டர். ஆர்டர்னால் வரிசையாக இருக்கும், அன்ஆர்டர்னால் வரிசையாக இருக்காது. ஸோ அன்ஆர்டர் எலமெண்ட்ஸ், அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். இது வந்து மியூட்டபிள் எலமெண்ட்ஸாக இருக்கும், அன்ஆர்டர் எலமெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் நம்பராக இருக்கணும். டூப்ளிகேட்ஸ்னால் வந்து சேம் நம்பர் இன்னொரு தடவை ரிப்பீட்டடாக வந்ததுன்னா அது பேர் டூப்ளிகேட். இப்போ 5 வந்திருக்கு, இன்னொரு தடவை 5 வந்ததுன்னா அப்போ அது 5ங்கிறது என்னது டூப்ளிகேட். அப்போ வந்து செட்டில் வந்து டூப்ளிகேட் வரக்கூடாது. வித்தவுட் டூப்ளிகேட்ஸ், நாட் ரிப்பீட்டட். வித்தவுட் டூப்ளிகேட் மீன்ஸ் நாட் ரிப்பீட்டட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட் மீன்ஸ் த எலமெண்ட்ஸ் வித்தின் எ செட் cannot be, ஸோ வித்தின் எ செட் cannot be repeated. ஸோ அதான் கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, த எலமெண்ட்ஸ் வித்தின் எ செட். நம்ம வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே வித்தின் எ செட்டுக்குள்ளார இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா cannot be repeated. ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது தான் cannot be repeated. ஸோ அப்போ ரிப்பீட் ஆனால் அது வந்து டூப்ளிகேட்டு, ரிப்பீட் ஆகலை அப்படின்னா வந்து வித்தவுட் டூப்ளிகேட். ஏன்னா செட் அப்படிங்கிறது வித்தவுட் டூப்ளிகேட். These features is used to include membership. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெம்பர்ஷிப் டெஸ்டிங் அண்டு எலிமினேட்டிங் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். ஸோ எது வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எது எலிமினேட் பண்ணுறோம், நம்ம வந்து eliminating duplicate elements. So eliminating duplicate elements. ஸோ நம்ம டூப்ளிகேட் எலிமெண்ட் வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஸோ எலிமினேட்னா அந்த நம்பரை விட்டுடணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம வந்து இதான் வந்து செட்ஸ் அப்படிங்கிறது வித்தவுட் டூப்ளிகேட், நாட் ரிப்பீட்டட். சரி ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட்டிங் எ செட். எப்படி வந்து ஒரு செட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பதில் how will you creating a set எப்படிப்பா க்ரியேட் பண்ணுறது. a set is created by placing all the elements separated by comma. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து a set is created by placing all the elements. நம்ம செட் க்ரியேட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா separated by comma, elements separated by comma. So within a pair of curly. So set அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து within elements separated by comma within pair of curly brace. ஏன்னா செட் within a pair of curly brace. ஸோ நம்ம வந்து curly braceல தான் நம்ம வந்து செட்டு யூஸ் பண்ணணும். நம்ம வந்து curly brackets என்ன இருக்கணும், அதில் curly brackets. செட் அப்படிங்கிறது வந்து வித்தின் ஏ கர்லி ப்ராக்கெட் அப்படின்னா வந்து செட். வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்னால் வந்து லிஸ்ட்டு. ஸோ வித்தின் த பேரண்டிஸ் அப்படின்னா வந்து நம்ம என்னது டியூபிள்ஸ். ஸோ இப்போ வந்து செட் அப்படின்னா வித்தின் ஏ கர்லி ப்ராக்கெட்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எ செட் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி யூஸ் டு கிரியேட் செட் இன் பைத்தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணாங்க. செட் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி யூஸ் டு கிரியேட் எ செட். ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து செட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். ஸோ சின்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்டெக்ஸில் என்ன கொடுத்துருவாங்க, செட் வேரியபிள் ஈக்குவல் டு ஒரு இதை வந்து
கர்லி பிரேஸ், இது பேர் வந்து கர்லி பிரேஸ். ஓப்பன் கர்லி பிரேஸ், இது என்னது க்ளோசிங் கர்லி பிரேஸ். E1, E2, E3 அப் டு En க்ளோசிங் கர்லி பிரேஸ். இப்போ செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து செட்டு யூஸ் பண்ணக்குள்ள ஏன்னா ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம், க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். இது பேர் தான் வந்து செட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார் S1 ஈக்குவல் டு 1, 2, 3 அப்புறம் A, 3.14. ஸோ இதுதான் வந்து ஒரு செட் கொடுத்துருக்காங்க. செட்டுங்கிறது S1ங்கிறது வேரியபிள், செட்டோட வேரியபிள் S1 ஈக்குவல் டு ஒரு செட்டுக்குள்ளாக கொடுக்கணும் இல்லையா, அப்போ வந்து கர்லி பிரேஸ்க்குள்ளாக கொடுக்கணும், கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளாக கொடுக்கணும். சரி, அடுத்தது பிரிண்ட் S1 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்? இப்போ S1ல் என்ன இருந்தது, இது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். 1, 2, 3, 3.14, A, இது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகிடும். சரி, ஓகே. இது வந்து செட் 1. அடுத்தது செட் 2 பாரு. செட் 2 S2 ஈக்குவல் டு செட் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, S2 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 2, A, 3.14. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்திருக்கு. செட்டில் வந்து டூப்ளிகேட் வருமா, அது வந்து எலிமினேட் ஆகிடும். செட்டில் வந்து டூப்ளிகேட், எது வந்து டூப்ளிகேட்டு, 2 வந்து டூப்ளிகேட். அப்போ பிரிண்ட் S2 கொடுத்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1, 2, A, 3.14. இப்போ 2ங்கிறது டபுள் டைம் வந்ததுனால ஒரு 2 என்ன ஆச்சு, எலிமினேட் பண்ணிடும். ஏன்னா அதுதான் வந்து செட் அப்படின்னா வித்தவுட் டூப்ளிகேட், எலிமினேட்டிங் த எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டட். எந்த எலமெண்ட்டும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த எலமெண்ட் வந்து என்ன ஆகும், எலிமினேட் பண்ணிடும். அதான் வந்து செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து இந்த above example the set S1 is created with different types of elements. நம்ம பார்த்தீங்கன்னா S1 சொல்லிட்டு ஒரு செட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் டூப்ளிகேட் வேல்யூஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் டூப்ளிகேட் வேல்யூஸ். இதில் பாரு S1 பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஆனால் வந்து S2 அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து S2வில் பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து whereas in the set S2 is created with duplicate values. இந்த S2ன்னு சொல்லிட்டு ஒரு செட் க்ரியேட் பண்ணுவோம், அதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும். பட் பைத்தான் அக்செப்ட், ஆனால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க, ஒன்லி ஒன் எலமெண்ட் among the duplication, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் டூப்ளிகேஷனாக இருந்ததுன்னா. ஸோ விச் மீன்ஸ் பைத்தான் ரிமூவ் த டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ பைத்தான் என்ன பண்ணோம்னா என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணிடும், டூப்ளிகேட் வேல்யூ இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிகாஸ் எ செட் இன் பைத்தான் cannot have duplicate elements. ஏன்னா வந்து செட் அப்படிங்கிறது வந்து cannot have duplicate elements. செட்டுங்கிறது என்னது, டூப்ளிகேட் எலிமெண்ட் வராது, அது பேர் தான் வந்து செட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து நோட் கொடுத்துருக்கோம். when you print the elements from a set, நம்ம செட்லேருந்து ஒரு எலமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், பைத்தான் ஷோ த வேல்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஸோ பைத்தான் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் தான் வந்து பிரிண்ட் பண்ணோம். நம்ம வந்து செட்லேருந்து எலமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணக்குள்ளே அது வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் தான் வரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து கிரியேட்டிங் செட் யூஸிங் லிஸ்ட் ஆர் டியூபிள். நம்ம வந்து ஒரு செட் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கேன், அது எதுலேருந்து லிஸ்ட்டோ அல்லது டியூப்ளோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு செட் வந்து க்ரியேட் பண்ணலாம். எ லிஸ்ட் ஆர் டியூபிள் கேன் பி கன்வெர்ட்டட். ஒரு லிஸ்ட் ஆர் டியூபிள் கேன் பி கன்வெர்ட்டட் ஆஸ் செட். ஒரு லிஸ்ட்டை வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது ஒரு டியூபில் வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட்டட் ஆஸ் எ செட் பை யூஸிங் செட் ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், பை யூஸிங் செட் ஃபங்க்ஷன். நம்ம செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து திஸ் இஸ் வெரி சிம்பிள். இது பார்த்திங்கன்னா வந்து ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான், சிம்பிள் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் எ லிஸ்ட் ஆர் டியூபிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கிரியேட் எ லிஸ்ட் ஆர் டியூபிள். ஒரு லிஸ்ட்டோ அல்லது ஒரு டியூபிளோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தென் சப்ஸ்டியூட் இட் த வேரியபிள் வித்தின் செட். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் வித்தின் த செட் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஃபங்க்ஷன் ஆஸ் ஆர்குமெண்ட் நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக வந்து கொடுக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள். ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. இது பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு. இது வந்து என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். மை லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட்டோட வேரியபிள். லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10 இருக்குது. ஸோ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருப்போம், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருப்போம். அடுத்தது மை செட். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டு க்ரியேட் பண்ணுறோம். லிஸ்ட்லேருந்து செட் க்ரியேட் பண்ணுவோம். மை செட் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா செட்டுன்னு யூஸ் பண்ணி மை லிஸ்ட்டு. செட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது எதுக்குன்னா லிஸ்ட்லேருந்து லிஸ்ட்டை வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்னது செட்டு. இந்த செட்டு அந்த லிஸ்ட்டை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், செட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது வந்து செட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், மை லிஸ்ட். அதாவது செட் மை லிஸ்ட். இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, செட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. பிரிண்ட் மை செட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரு இப்போ வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, செட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்களா, க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட். அப்போ வந்து இது என்னது, செட்டு. ஸோ அப்போ இது என்னாச்சுன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து செட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. லிஸ்ட்டு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, லிஸ்ட்டு வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் யூ லேர்ன் இன் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம வந்து செட்டு வந்து படிச்சிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸில். நீங்கள் டென்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து செட்டுன்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதுதான் அது. த பைத்தான் இஸ் ஆல்சோ சப்போர்ட் த செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆப்ரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னென்ன செட் ஆப்ரேஷன்ஸ் சச்சாஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரெண்ட், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து செட் ஆப்ரேஷன்ஸ். வாட் ஆர் த செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிட்டாங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக். ஸோ இது எல்லாமே என்னது, செட் ஆப்ரேஷன்ஸ். செட் ஆப்ரேஷன் என்னென்னப்போ இருக்குது, யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, சிமெட்ரிக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனியன் அப்படின்னா என்னது, இட் இன்க்ளூட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more set. அதில் யூனியன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட் இன்க்ளூட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more set. ஸோ யூனியன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், யூனியன் இட் இன்க்ளூட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம், ஸோ எல்லா எலமெண்ட்டுமே இன்க்ளூட் ஆகும், ஃப்ரம் 2 or more செட். 2 or more செட்டிலேருந்து ஸோ எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்தோன்னா அதுக்கு பேர் வந்து யூனியன். இப்போ ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும், பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நம்ம வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன, அது பேர் யூனியன் அப்படின்னா ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டும், பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம், அது பேர் வந்து யூனியன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இன் பைத்தான் த ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ் டு யூனியன் ஆஃப் 2 sets. பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூனியன் ஆஃப் 2 sets. இது பேர் வந்து ஆப்ரேட்டர், யூனியன் ஆப்ரேட்டர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா வந்து 2 sets. த ஃபங்க்ஷன் யூனியன் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஜாயின் 2 sets இன் பைத்தான். ஸோ ஓகே, இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த யூனியன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஜாயின் 2 sets. யூனியன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டு ஜாயின் 2 sets இன் பைத்தானில் 2 செட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து யூனியன். என்னது, 2 செட்டை வந்து ஒரே செட்டாக ஜாயின் பண்ணிடும், அது பேர் வந்து யூனியன். ஏன்னு ஒரு செட்டு, ஒரு செட்டு, 2 செட்டு கம்பைன் பண்ணிவிட்டு 2 செட்டும் ஜாயின் பண்ணால் ஒரே செட்டாக வந்துடும், அது பேர் தான் என்னது, யூனியன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் டு ஜாயின் யூனியன் 2 set யூஸிங் யூனியன் ஆப்ரேட்டர்ஸ். Program to join union 2 set using union operator.
டூ செட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து செட் ஏ ஈக்குவல் டு 2, 4, 6, 8. இது வந்து ஒரு செட் ஏன்னு ஒரு செட்டு. இப்போ வந்து ஏன்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதாவது செட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டா அந்த செட்டில் வந்து 2, 4, 6, 8. அடுத்தது செட்டு பின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஏ, பி, சி, டி. ஓகே, இப்போ 2 செட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ யூ செட் ஈக்குவல் டு செட்டு ஏ, முடியில் வந்து ஒரு லைன், இது பேர் வந்து யூனியன் ஆப்ரேட்டர் வந்து செட் ஏ பக்கத்தில் ஒரு ஆப்ரேட்டர் போட்டுறான ஒரு லைனு, அதுதான் யூனியன் ஆப்ரேட்டர். அப்புறம் செட் பி, செட்டு ஏவும் செட் பியும் சேர்ந்துடும், அதான் வந்து யூ செட். இப்போ பிரிண்ட்டு யூ செட் அப்படின்னு கொடுத்தோம்னா வந்து செட்டு ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செட்டு பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் வந்துடும். அதுதான் வந்து யூனியன். இப்போ அப்போ தான் வந்து 2 செட்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தா நம்மன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு ஜாயின் யூனியன் டு செட் யூஸிங் யூனியன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டு ஜாயின் யூனியன் டு செட், 2 செட்டு வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ யூஸிங் யூனியன் ஃபங்க்ஷன், என்னது யூனியன் ஃபங்க்ஷன். சரி, ஓகே. வருப்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் ஏ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டு ஏன்னு ஒரு செட்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து 2, 4, 6, 8. அடுத்து செட் பின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஏ, பி, சி, டி. செட் யூ ஈக்குவல் டு செட் ஏ யூனியன் செட் பி, செட் ஏ டாட் யூனியன் செட் பி. ஸோ செட்டு ஏவும் செட் பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூனியனை கம்பைன் பண்ணுறோம். அப்போ பிரிண்ட்டு செட் யூ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகிடும். ரெண்டுமே என்ன ஆகிடுச்சு? கம்பைன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டி இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, 4 இருக்குது, 6, 8 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பி இருக்குது, சி இருக்குது, ஏ இருக்குது. ஸோ 2 இது கம்பைன் ஆகிடுச்சு. எந்த ஆர்டர்னா வரும்? அன்ஆர்டர்னா வரும், ஆர்டராக வராது, அன்ஆர்டர். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஒன் வந்து இன்டர்செக்ஷன். வந்து என்னது? இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது? இட் இன்க்ளூட் த காமன் எலமெண்ட் இன் டூ செட். 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் த காமன் எலமெண்ட் இன் டூ செட். ஸோ நம்ம வந்து ஒரு 2 செட்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் எல்லாமே. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட் இன்க்ளூட் த காமன் எலமெண்ட்ஸ். ஸோ செட்டு ஏவில் இருக்கக்கூடிய செட்டு பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து 2 செட்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் தான் வந்து என்னது? இன்டர்செக்ஷன். ஓகே, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் வந்து இன்டர்செக்ஷன். செட்டு ஏவுக்கு பிக்கு காமனாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியா தான். அப்போ இதுதான் வந்து என்னது? இன்டர்செக்ஷன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டர் அண்டு இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து இதுப்பா அண்டு இன்டர்செக்ஷன் பார்த்தா நம்ம வந்து இந்த அண்டு ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ் டு இன்டர்செக்ட். அண்டுன்னு ஒரு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்டர்செக்ட் டூ செட் இன் பைத்தானில் வந்து இன்டர்செக்ஷனுக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். த ஃபங்க்ஷன் இன்டர்செக்ஷன் இஸ் ஆல்சோ யூஸ் டு இன்டர்செக்ட் த 2 sets இன் பைத்தான். நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து 2 செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு இன்செக்ட் 2 set யூஸிங் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டர்செக்ஷன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் ஏ ஈக்குவல் டு ஏ, 2, 4, டி. அடுத்து செட் பி ஈக்குவல் டு ஏ, பி, சி, டி. பிரிண்ட் செட் ஏ அண்டு செட் பி. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அண்டுங்கிறது தான் வந்து இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். செட் ஏ, செட் பி.
செட்டு ஏலையும் செட் பியில் எது எதெல்லாம் காமனாக இருக்குது? ஸோ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்கா, அப்போ காமன் வந்து ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டி காமனாக இருக்கா, அப்போ வந்து டி எடுத்துக்கணும். அப்போ ஏடி. ஸோ காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ஏவும் டியும் தான். இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. பி சி அங்கெல்லாம் இல்லை. ஸோ காமனாக இருக்கிறது ஏவும் டியும் தான். அப்போ அதுதான் வந்து இன்டர்செக்ஷனாக காமன் எலமெண்ட். ஏவில் இருக்கிறதே பியில் இருந்தால் ஏவும் பியில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்டு தான் வந்து என்னது இன்டர்செக்ஷன். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு இன்செக்ட் 2 செட் யூஸிங் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். இதை பார்த்திங்கன்னா யூஸிங் இன்டர்செக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா செட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா 2 கமா 4 கமா டி. அடுத்தது செட் பி ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி. ஸோ இதில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் என்ன? பிரிண்ட்டு செட் ஏ இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், செட்டு பி. அப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏ காமனாக இருக்குது, அதனால் ஏ இருக்குது. அடுத்து டி காமனாக இருக்குது, அதனால் டி இருக்குது. ஸோ மீதி எதுவும் காமனாக இல்லாத. ஸோ காமன் இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் வந்து இன்டர்செக்ஷன். சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தலாம்? டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்னது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ். It include all the elements that are in first set. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் சே செட் ஏ பட் நாட் இன் த செகண்ட் செட். ஆனால் வந்து நாட் இன் த செகண்ட் செட் சே செட் பி. ஸோ செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும், ஆனால் செட்டில் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மைனஸ் ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர்? மைனஸ் ஆப்ரேட்டர். பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க? மைனஸ் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ் டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஆப்ரேட்டர்? மைனஸ் ஆப்ரேட்டர் தான் வந்து டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த செட் ஆப்ரேஷன் இன் பைத்தான் த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன். டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஆல்சோ யூஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன். நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு தெரியுதில்ல, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா 2 கமா 4 கமா டி. இது வந்து ஒரு செட். அடுத்த செட் பி செட் வந்து ஏ கமா பி கமா சி கமா டி. ஸோ பிரிண்ட்டு செட் ஏ மைனஸ் செட் பி. ஸோ ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும்? வந்து மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே வந்து என்ன பண்ணால் மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எதாவது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 கமா 4. ஸோ நம்ம வந்து செட்டு ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கணும். செட்டில் ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுனா இதில் பார்த்தீங்கன்னா ஏ விட்டுடுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 4 இருக்குது. இங்கே வந்து டி, இதுலேயும் டி இருக்குது, இதுலேயும் டி இருக்குது, அதனால் அதை விட்டுறோம். அப்போ வந்து 2 4 தான் இருக்குது. அதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? பிசி இருக்கு இல்லையா? ஆனால் அவங்க வந்து என்ன மீனிங் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து செட்டு ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கணும், ஆனால் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து டெஃபினேஷன்ஸ். ஸோ அதனால் 2 கமா 4 தான் வரும்ல. சரி ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டிஃப்ரென்ஸ் of 2 set using difference function. Difference 2 set using என்ன பண்ண வந்து difference function. using difference function. நம்ம difference function யூஸ் பண்ணி நம்ம வந்து difference பண்ணுவோம். set a equal to set b equal to set. ஓகே, இப்போ வந்து set a equal to என்ன? a, 2, 4, d. செட் பி வந்து ஏ கமா பி கமா சி கமா டி. இதில் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை விட்டுட்டு மீதி ரிமைனிங் எலமெண்ட் என்ன இருக்குது? இதில் வந்து ஏவும் இருக்கா, ஏவும் விட்டுரு, டியும் விட்டுரு. ஆனால் ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எடுங்க. 2 கமா 4 2 கமா 4 பிசி தான் எடுத்துக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதுதான் வந்து என்னது? டிஃப்ரென்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இன்க்ளூட் ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ எல்லா எலமெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணோம்.
that are in 2 set. இதில் பார்த்தீங்கன்னா 2 செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் வந்து என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து செட்டு ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் செட்டு பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் கிடையாது. ஆனால் இது வந்து சிமெட்ரிக் எலமெண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஏ செட் பி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் சூட்ஸ் 2 sets. Say set A and set B, but not the one. ஆனால் என்ன சொல்லுவீங்க, not the one that are என்னது காமன் டு 2 set. காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கிடையாது. ஸோ ஓகே, அதை பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஒரு செட்டு ஏ செட்டு பி இதுதான் வந்து காமன், இது மட்டும் இல்லை, இது மட்டும் என்னது இல்லை. ஸோ நம்ம வந்து காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் கிடையாது, காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. இதை மட்டும் விட்டுட்டு செட் ஏ அண்ட் செட் பி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுது, கேரட் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ் டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். கேரட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். செட் ஆப்ரேஷன் இன் பைத்தானில் வந்து செட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து கேரட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு டூ த சேம் ஆப்ரேஷன். சேம் ஆப்ரேஷன் தான் அது. அதாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு த சேம் ஆப்ரேஷன். சிமெட்ரிக் கேரட் அதை யூஸ் பண்ணாலும் சரி, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் வந்து சேம் தான். ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரோக்ராம் டு symmetric difference of 2 sets using caret operator using symmetric difference function. இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், இது வந்து ஆப்ரேட்டர், ரெண்டும் யூஸ் பண்ணாலும் சேம் தான். இது வந்து கேரட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமா, இப்படி யூஸ் பண்ணக்குள்ள செட்டு ஏ செட்டு பி. செட்டு ஏ வந்து என்னது A, 2, 4, D. செட்டு பி என்ன A, B, C, D. ஆனால் இதில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் என்ன விட்டுட ஏ டியா காமன் எலமெண்ட் விட்டுட்டோமா, மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும். மீதி என்னென்ன இருக்கு, செட்டு ஏவில் பார்த்தீங்கன்னா 2, 4 இருக்குது. செட்டு பியில் என்ன இருக்குது, செட்டு பியில் என்ன இருக்குது B, C இருக்குது. இதில் வந்து ஏவும் டியும் காமன், அதனால் அது கிடையாது. மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் அதான் பிரிண்ட்டு செட் ஏ கேரட் செட் பி. அப்போ வந்து 2, 4, B, C. ஸோ ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும், ஆனால் காமன் எலமெண்ட் வந்து விட்டுருணும். அதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம வந்து ப்ரோக்ராம் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 sets யூஸிங் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் என்னது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது செட் ஏ ஈக்குவல் டு செட் பி ஈக்குவல் டு செட் ஏ ஈக்குவல் டு A, 2, 4, D. அடுத்து பார்த்தீங்கன்னா செட் பி ஈக்குவல் டு A, B, C, D. ஸோ ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் செட் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் செட் பி இல்லையா. செட் ஏவுக்கும் செட் பிக்கும் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் என்னது காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் விட்டுருணும். இந்த இது காமனாக மீதி எல்லா எலமெண்ட்டும் 2, 4, B, C. இதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இது பேர் என்னது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து யூனியன் இன்டர்செக்ஷன் வந்து செட்ஸில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இது வரையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் 4 ஃபங்க்ஷன் இருக்கா. ஒன்று வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அனதர் ஒன் என்னது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது யூனியன். அப்போ வந்து செட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்ன இருக்குது, இதில் வந்து செட் ஆப்ரேஷன் அப்படின்னு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் ஆப்ரேஷன் என்னென்னப்பா இருக்குதுல்ல, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன மீனிங்கு, யூனியன் செட் ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் செட்டில் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் கம்பைன் பண்ணும், ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் யூனியன். இன்டர்செக்ஷனாக
செட்டு ஏவுக்கும் செட்டு பிக்கும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் வந்து இன்டர்செக்ஷன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணோம்? டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செட்டு ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கணும். செட்டு பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கூடாது. காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டு இருந்தால் விட்டுறணும். அது வந்து டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்னது? நம்ம வந்து செட்டு ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செட்டு பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எடுத்துக்கணும். ஆனால் வந்து காமன் எலமெண்ட்டை விட்டுறணும். இது பேர் என்னது? சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இதுதான் வந்து செட் ஆப்ரேஷன்.